நம்ம போன வீடியோவில் இந்த ஆப் காம்பனண்ட்டுக்குள்ளே இந்த டிவிஷன் எலமெண்ட்ஸ்குள்ளே நிறைய கண்டென்ட் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த பேரண்ட் டிவிஷனுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுவோம். நம்ம ஒரு காம்பனண்ட்டை வந்து தனியாக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதை நம்மளோட சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் அந்த காம்பனண்ட்ஸ் எல்லாம் நம்ம தனியாக வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே காம்பனண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த சோர்ஸ் ஃபோல்டர் மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேனல் வந்து வரும். அதில் நியூ ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. காம்போனன்ட்ஸ் அப்படின்னு இதுக்கு நான் பேர் வந்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த காம்பனன்ட்ஸ் ஃபோல்டர் மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கும் அதே பேனல் வந்து திரும்ப வரும். இதில் நியூ ஃபைல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு காம்பனன்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த காம்பனண்ட்டுக்கான ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணணும். ஃபைலை வந்து நம்ம நேம் பண்ணும்போது எப்போவுமே ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் இருக்கணும். அண்ட் கண்டிப்பாக அந்த ஃபைலோட எண்டில் .jsx அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கணும். இப்போ காம்பனன்ட் நேமை வந்து நான் டைட்டில் அப்படின்னு வைக்கிறேன். டைட்டில் .jsx. இதில் இந்த .jsxல இந்த JSX வந்து கண்டிப்பாக ஸ்மால் லெட்டர்ஸாக தான் வந்து இருக்கணும். கேபிட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃபைலோட நேம் வந்து கேபிட்டலில் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். ஸ்பேஸ் கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கக்கூடாது. டபுள் நேம்ஸாக வருதுன்னா சேர்த்தே அடிச்சிருங்க. பாஸ்கல் கேஸ் ஃபாலோ பண்ணி, அதாவது ஒவ்வொரு வேர்டோட ஃபஸ்ட் லெட்டரும் கேபிட்டல் வர மாதிரி எழுதிருங்க. இல்லைனா அண்டர்ஸ்கோர் கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிங்க. அண்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கும்போது .jsxங்கிறது வந்து ஸ்மாலில் இருக்கணும். டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு புது காம்பனண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ காம்பனண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட். எப்போவுமே காம்பனண்ட்டோட பேரும் ஃபைலோட பேரும் ஒன்றாவே வச்சுக்குங்க. இங்கே என்ட்ரு கொடுத்துட்டு நான் ஏரோ ஃபங்க்ஷன் கொடுத்து ஒரு காம்பனண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் டைட்டில் ஈக்குவல் டு எம்டி பரந்தசிஸ், அதுக்கப்புறம் ஏரோ ஃபங்க்ஷன், அப்புறம் கர்லி பிரேசஸ். இந்த இடத்துல நான் ரிட்டன் h1ல் ரியாக்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து நான் டைப் பண்ணிடுறேன். இந்த ஒரு காம்பனண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிடணும். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் டைட்டில். இந்த ஃபங்க்ஷன் எழுதும்போது பக்கத்தில் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த கால் பண்ணுற மாதிரி ப்ராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது. எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்ம ப்ராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணோன்னா அது ப்ராப்பராக எக்ஸ்போர்ட் ஆகாது. ஸோ ப்ராக்கெட்ஸ் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனோட நேம் மட்டும் எடுத்து கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து கஸ்டமாக ஒரு காம்பனண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ரௌசரில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்டென்ட் எதுவுமே வந்து நமக்கு யூஐயில் தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னா இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து நம்ம இன்னும் க்ரியேட் பண்ணல. அப்போ அந்த ரெஃபரன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணோன்னா, நம்ம எந்த கஸ்டம் காம்பனண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தாலும் அந்த காம்பனண்ட்டோட ரெஃபரன்ஸ் வந்து app.js ஃபைலில் வந்து இருக்கணும். அந்த app.jsx ஃபைலில் நம்மளோட கஸ்டம் காம்பனண்ட்டுக்கான ரெஃபரன்ஸ் இல்லாத வரைக்கும் அந்த கண்டென்ட் எதுவுமே வந்து யூஐயில் தெரியாது. இப்போ நம்ம காம்பனண்ட்டை இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ app.jsx போயிட்டு அந்த காம்பனண்ட்டை இம்போர்ட் பண்ணணும். ஏன் நம்ம app.jsxக்கு வந்து வரோம் அப்படின்னா, நம்ம HTML ஃபைலில் இந்த டிவிஷனோட ஐடியை கால் பண்ணி கண்டென்ட்டை வந்து ஃபீட் பண்ணுறோம். அந்த ஐடி கண்டென்ட்டை ஃபீட் பண்ணும்போது main.jsx ஃபைலில் அந்த ஐடியை வந்து கால் பண்ணிவிட்டு எதை வந்து நம்ம ஃபீட் பண்ணி விடுறோம் அப்படின்னா ஆப் காம்பனண்ட் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அதை தான் வந்து ஃபீட் பண்ணி விடுறோம். அப்போ நம்மளோட மற்ற காம்பனண்ட் எல்லாமே ஆப் காம்பனண்ட்டுக்குள்ளே ரெஃபரன்ஸ் ஆயிருந்துச்சுன்னா தான் ஆப் காம்பனண்ட்டை ஃபீட் பண்ணும்போது நம்மளோட மற்ற காம்பனண்ட்டில் இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் தெரியும். அப்போ ஆப் காம்பனண்ட் வந்துட்டு இங்கே மேலே ரியாக்டுக்கு அப்புறம் நம்மளோட டைட்டில் காம்பனண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் டைட்டில். சஜஷன் வந்துச்சு, நான் என்ட்ரு கொடுத்த உடனே வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆகாத போது என்ன பண்ணணும்னா நான் மேனுவலாக டைப் பண்ணி காட்டுறேன். இம்போர்ட் டைட்டில் கொடுத்துட்டு, அதாவது அந்த காம்பனண்ட்டோட பேர் கொடுத்துட்டு ஃப்ரம் வந்து கொடுக்கணும். ஃப்ரம் கீவேர்டுக்கு அப்புறம் சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் எது வேணால் யூஸ் பண்ணலாம். டாட் கொடுத்து ஸ்லாஷ் கொடுக்கணும். ஏன்னா app.jsx இருக்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ டாட் / கொடுத்தோன்னா நம்மளோட கரண்ட் ஃபோல்டர் அப்படிங்கிற மீனிங் வந்து எடுத்துக்கும். அப்போ கரண்ட் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர், அதுக்கப்புறம் ஸ்லாஷ், அதுக்கப்புறம் டைட்டில் அப்படிங்கிற ஃபைல் .js அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துடணும். அப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற இந்த ஃபைலில் இருக்கிற டைட்டில் அப்படிங்கிற இந்த காம்போனண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். நம்ம இம்போர்ட் மட்டும் பண்ணால் பத்தாது. ஏன்னா இம்போர்ட் மட்டும் பண்ணாலும் நமக்கு அது வந்து ஸ்க்ரீனில் விசிபிளாக இருக்காது. அப்போ என்ன பண்ணோம்னா இம்போர்ட் பண்ணதை நம்ம ரிட்டர்ன் வந்து பண்ணணும். இப்போ ரிட்டர்னில் ஒரு பேரண்ட் எலமெண்ட் வந்து வச்சுருக்கோமா, இந்த பேரண்ட் எலமெண்ட்டுக்குள்ளே இந்த டைட்டில் காம்பனண்ட் எடுத்து ரெண்டர் வந்து பண்ணணும். இப்போ இதை வந்து
நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம க்ரியேட் பண்ணுற காம்பனண்ட்டை ஒரு HTML டேக் மாதிரி ஆட் பண்ணணும். அப்போ ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன், காம்பனண்ட்டோட நேம், அதுக்கப்புறம் ஆங்குலர் ப்ராக்கெட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஒரு HTML டேக் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம க்ரியேட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண காம்பனண்ட்டை எந்த ஃபைல்குள்ளே காட்டணுன்னாலும் சரி அதை இம்போர்ட் பண்ணிவிட்டு HTML டேக் மாதிரி யூஸ் பண்ணுறோம். அப்போ எந்த ஃபைல்குள்ளே அப்படின்னா ஆப் காம்பனண்ட் இல்லாமல் வேறு ஏதாவது இடத்துல பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் பண்ணுவோம். அதெல்லாம் ஃப்யூச்சரில் பார்ப்போம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுற காம்பனண்ட் எல்லாமே app.jsxக்குள்ளே மட்டும்தான் இம்போர்ட் பண்ணுவோம். அப்போ அது ஸ்க்ரீனில் தெரியணும் அப்படின்னா நம்ம இம்போர்ட் பண்ண காம்பனண்ட்டோட பேரை HTML டேக் மாதிரி ஆட் பண்ணிக்கணும். இப்போ ப்ரௌசர் போகலாம். இப்போ ப்ரௌசரில் இந்த ரியாக்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது தெரியுது. இது எங்கேருந்து வந்திருக்குன்னா டைட்டில் அப்படிங்கிற காம்பனண்ட்லேருந்து வந்திருக்கு. இது இங்கே தரது ஆப்பில் ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கோம். மெயின் ஆப்பை வாங்கி இண்டெக்ஸ்குள்ளே ஃபீட் பண்ணுறதுனால ஆப்குள்ளே இருக்கிற ரெஃபரன்ஸ் ஆகிருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே வந்து நமக்கு ஸ்க்ரீனில் தெரியும். இப்போ இந்த மாதிரி தான் ஒரு காம்பனண்ட்டை வந்து நம்ம தனியாக க்ரியேட் பண்ணணும். அந்த காம்பனண்ட்குள்ளே என்ன கோட் லைன்ஸ் வேணால் இருக்கலாம். அந்த HTML கண்டென்ட் எல்லாம் UIயில் தெரியணும் அப்படின்னா ஆப் காம்பனண்ட்டுக்குள்ளே அதை இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த டிவிஷன் எலமெண்ட்டுக்குள்ளே அதையெல்லாம் வந்து நம்ம ஒரு HTML எலமெண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரியாக்டை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரியாக்ட் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.